Hi guys, this is MD Max Class 12 Chapter 1 Application of Matrices and Determinant Concept basis இப்போ row echelon form பார்க்கலாம். அதனுடைய கான்செப்ட் அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோல் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்கணும். அதாவது வந்து ஜீரோ இல்லாமல் ஜீரோ இருக்கக்கூடாது. 1 2 3 அந்த மாதிரி எக்ஸெட்ரா வரைக்கும் போகலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை வச்சு நம்ம அடுத்த ரெண்டு ரோல் இருக்க ஃபஸ்ட்டு காலமில் இருக்க எலிமெண்ட்ஸை வந்து ஜீரோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரோ 2வை வச்சு தேர்டு காலமில் இருக்க எலிமெண்ட்டை ஜீரோ பண்ணும், சென்ட்ரல் எலிமெண்ட்டை. இந்த எல் ஷேப்பில் ஜீரோ கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த ஃபார்மை தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா வந்து ரோ எக்கலன் ஃபார்ம்னு சொல்வோம். ரோ எக்கலன் ஃபார்ம்னு சொல்வோம். நெக்ஸ்ட்டு இப்போ புரியாது உங்களுக்கு நினைக்கிறேன். சம் பார்க்கலாம், அதில் கன்ஃபார்ம் புரிஞ்சிடும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Example 3 minus 1 2 minus 6 2 4 minus 3 1 2. First எடுத்து எழுதிக்கலாம். 3 minus 1 2 minus 6 2 4 minus 3 1 2. இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கணும், நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்கணும், அதாவது ஜீரோ இல்லாமல். ஒருவேளை இங்கே ஜீரோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த ரோவையும் காலமையும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த ரெண்டு ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருந்துருக்கலாம். அதாவது இந்த 6 2 4ங்கிறது மேலே போயிருக்கும், 0 -1 3ங்கிறது கீழே வந்திருக்கணும். அப்படி தான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இது அடிச்சு விட்றலாம். ஃபஸ்ட்டு இப்போ இதுவே நான் ஜீரோ எலிமெண்ட்டாக தான் இருக்குது. அப்போ இந்த ரெண்டுத்தையும் ஜீரோ பண்ணுமா? இந்த ரெண்டுத்தையும் ஜீரோ பண்ணால் எப்படி ஜீரோ பண்ணணும்? மைனஸு ப்ளஸ் அந்த மாதிரி அர்த்தமேட்டிக் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி இதை நம்ம ஜீரோ பண்ணணும். அதாவது எப்படின்னா இங்கே -6 இருக்கா, அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல +6 வந்தால் தானே ஜீரோ ஆகணும். அப்போ இன்டூ 2ன்னு போடலாமா? ஃபஸ்ட் ரோ வந்து இன்டூ 2 போட்டோம் அப்படின்னா வந்து இது 6ஆக கன்வெர்ட் ஆயிரும். அப்போ ரோ 2 கிவ்ஸ் ரோ 2 ப்ளஸ் ரோ 1 எழுதிக்கலாமா? அதை தான் இங்கே எழுத போகிறோம். சேம் அதே கான்செப்ட் தான். வெரி குட். அதாவது ரோ 2 கிவ்ஸ் ரோ 2 ப்ளஸ் ரோ 1. அதே ரோ 3 இருந்துச்சுன்னா இங்கே -3 இருக்குது. அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து +3 இங்கே கிடச்சிச்சின்னா அது 0 ஆயிரும். அப்போ R3 gives R3 ப்ளஸ் R1 எழுதிக்கலாமா? ஏன்னா ரோ 1 வச்சு தான் நம்ம இந்த ரெண்டுத்தையும் ஜீரோ பண்ணோம். அதனால தான் இங்கே ரோ 1 மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது இங்கே 2 × ரோ 1. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்? ஃபஸ்ட்டு ரோவில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 3 -1 2. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவை என்னவா கன்வெர்ட் ஆகும்? அதாவது இது ஃபஸ்ட் ரோவை 2ஆல் இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா இது 6 ஆயிரும், இங்கே -2 ஆயிரும், இங்கே வந்து 4 ஆயிருமா? அப்போ ரோ 2வை நம்ம எப்படியா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம்? ரோ 2 ப்ளஸ் 2 × R1. அப்போ நம்ம இங்கே 2 இன்ட்டு பண்ணி வச்சிட்டோம். அப்போ அதுலேயே மைனஸ் பண்ணிக்கலாம். -6 + 6ங்கும் போது இங்கே 0 ஆயிருமா? நெக்ஸ்ட்டு +2 -2ங்கும் போது இதுவும் 0 ஆயிரும். 4 + 4ங்கும் போது இந்த இடத்துல 8 ஆயிரும். நெக்ஸ்ட்டு ரோ 3, அதாவது ரோ 2 நம்ம முடிச்சிட்டோம். ரோ 3க்கு வரும். ரோ 3ங்கிறது வந்து என்ன அப்படின்னா ரோ 3 ப்ளஸ் ரோ 1. அதாவது -3 + 3ங்கும் பொழுது இந்த இடத்துல 0. நெக்ஸ்ட்டு 1 -1ங்கும் பொழுது இந்த இடத்துலையும் 0. 2 + 2ங்கும் பொழுது இந்த இடத்துல 4ஆக கன்வெர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் அடுத்தது இதுவும் 0 ஆகணுமா? அப்போ ரோ 3 gives அந்த ரோ 3 அப்படியே இருக்கும். ஃபஸ்ட்டு எப்போவுமே என்ன, ரோ 2 gives ரோ 2 அப்படியே இருக்கும். இங்கேயும் ரோ 3 gives ரோ 3. அப்போ இங்கேயும் என்னது, ரோ 3 gives ரோ 3 அப்படியே இருக்கும். ப்ளஸ் இதை 0 பண்ணால் எப்படி பண்ணணும்? இதில் இந்த இடத்துல மல்டிபிளும், இந்த இடத்துல வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும், டிவைடு. ஸோ அதை தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது R3ங்கிறது என்ன, 4. ஓகே, அப்போ 4 இங்கே வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல -4ங்கிற மாதிரி தானே ஏதாவது வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா R3 இந்த இடத்துல ப்ளஸ் இல்லை மைனஸ். ஸோ R3 -8 எப்படி நம்ம 4ஆக கன்வெர்ட் பண்ணுறது? டிவைடட் பை 2. அப்போ 1/2 R2ன்னு எழுதிக்கலாமா? 1/2 R2னா என்ன? 1/2 × R2ங்கிறது எந்த இடத்துல இருக்குது, 8 இருக்கா? ஸோ அப்போ 8/2 நமக்கு என்ன கிடச்சிரும், 4. அப்போ 4 - 4 0 நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ R3 -1/2 R2ன்னு எழுதிக்கலாமா? ஓகே, எழுதிக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் ரோவில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ அதனால் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 3 -1 2. செகண்ட் ரோலையும் நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, அதையும் எடுத்து எழுதிக்கலாம். 0 0 8.
தேர்ட் ரோவில் தான் நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்குது. 0 மைனஸ் அப்படின்னு போடும்போது இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு இதை மட்டும்தான் பார்க்குறோம். அப்போ 1/2ங்கும் பொழுது நம்மளுக்கு 4 - 4 இதுவும் 0 ஆயிரும். அப்போ நம்மளுக்கு இது பர்ஃபெக்டான ரோ எக்கலன் ஃபார்ம் வந்துருச்சு. இந்த சம் இதோட ஓவர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.